சுட்டுமல்லி சுடலை இனி வரப்போகிற எபிசோடுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. மறக்காமல் அந்த வீடியோ லைக் பண்ணி தெரிவிங்க. ஏன்னா இனி வரப்போகிற எபிசோட் ரொம்பவே தரமாக இருக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். நம்ம அபிநயாவை எப்படி இருந்தாவது வெற்றி தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த தரம் தான் இப்போ வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் வெற்றிக்கு கண்டிப்பாக சுடர் தன்னோட பொண்ணு அப்படி வெற்றிக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிக்கிட்டு இருந்த தருணம் தான் இப்போ வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் இப்போது வெற்றிக்கு சுடர்தான் தன்னோட பொண்ணு அப்படின்னு தெரிஞ்ச வெற்றியோட எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இனிமேலாவது அபி எந்த தப்புமே பண்ணலை, அபிக்கு நம்ம துரோகம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வெற்றி நினச்சி கொஞ்சமாவது மனசு மாறி அபியை ஏற்றுக்கிட்டு அவன் காலையும் விழுந்து மன்னிப்பும் கேட்டால் நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இனி அபிநயாவுக்கு ஜெயிலிருந்து வெளியே வர்றதுக்கான உதவியும் வெற்றி தான் செய்ய போகிறாரு. அது எப்படி செய்ய போகிறாரு, இந்த உதவியை கண்டிப்பாக அபிநயா ஏற்றுப்பாங்களா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக ஏற்றுக்க போகிறதில்ல. ஏன்னா தானும் தன்னோட பொண்ணும் 10 வருஷம் ஜெயில் தண்டனை அனுபவிச்சதுக்கு காரணமே இந்த வெற்றி அப்படின்னு அபிநயா ரொம்பவே கோபத்தில் இருக்காங்க. இந்த தருணத்தில் சுடரோட வெற்றி பழகிட்டு இருக்காரு. சுடருக்கும் வெற்றிக்கும் ஏற்கனவே பழக்கம் இருக்குது அப்படின்னா அபிநயாவுக்கு தெரிஞ்சால் ரொம்பவே ஷாக்காயிருவாங்க. அப்போ இவங்களுக்குள்ளே இருக்கிற உறவு எப்படி தான் அபிக்கு தெரிய வரும் அப்படின்னு பார்த்தா இனி வரப்போகிற எபிசோடில் கண்டிப்பாக தெரிய வரப்போகுது. ஆனால் இந்த சூழ்நிலையெல்லாம் எப்படி சமாளிக்க போகிறாரு அப்படின்றதாங்க இனி வரப்போகிற எபிசோடில் அடுத்தடுத்த ட்விஸ்ட்டாக இருக்க போகுது. சுடருக்கு தன்னோட அம்மா காணாம போயிட்டாங்க அப்படின்றது தெரிய வர ஆரம்பிச்சிருச்சு. இதனால ரொம்பவே சுடர் கவலைப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க எப்படி இருந்தாவது திரும்பி மீண்டு வரணும், அவங்க எங்கே போயிருப்பாங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுதுகிட்டு சண்முகத்துக்கிட்ட கேட்குறாங்க. இந்த இடத்துல தான் சண்முகம் தைரியம் சொல்கிறாரு சுடர்கிட்ட. இங்கே பாரு சுடர், உங்கள் அம்மா எங்கேயும் போக மாட்டா, உனக்கு ஏற்கனவே ப்ராமிஸ் பண்ணியிருக்கா, உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கா. அப்படி இருக்கும்போது உனக்கு பண்ண ப்ராமிஸாவது காப்பாற்றுறதுக்கு கண்டிப்பாக உன்னோட அம்மா வந்துடுவா. கவலைப்படாத சுடர், கண்டிப்பாக நானும் உங்கள் அம்மாவை கூப்பிட்டு வந்துடுவேன், என் மேலே நம்பிக்கை இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்கிறாரு சுடருக்கு. இந்த தருணத்துலேயும் சண்முகம் மனசுக்குள்ளேயே சாமியை வேண்டிக்கிறாரு. கடவுளை, என்னோட அபி எங்கே போயிட்டா, யார் என்ன பண்ணி வச்சுருக்கானே தெரியலையே, இந்த பிஞ்சு குழந்தைக்காகவாது அபி கிடைச்சா நல்லாயிருக்கும், எனக்கு எதுனாலும் வழியே காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கவலைப்படுறாரு இந்த சண்முகம். இந்த தருணத்தில் தான் நம்ம கவலைப்படுறதும் இல்லாமல் இப்போ சுடரையும் கவலைப்பட வச்சோம்னா கண்டிப்பாக நல்லா இருக்காது. சுடருக்கு ஆறுதல் சொல்லி இப்போ ஸ்கூலுக்கு அனுப்பி விடுறது தான் நல்லது, இங்கே இருந்தால் அவள் கஷ்டப்படுவா அப்படின்னு நினைக்கிறாரு சண்முகம். அந்த இடத்துல சண்முகம் சொல்கிறாரு, இங்கே பாரு சுடர், இன்னைக்கு ஸ்கூலுக்கு போக வேண்டியது இருக்குல்ல, ஸ்கூலுக்கு கிளம்பு சுடர், கண்டிப்பாக நீ ஈவினிங் வர்றதுக்குள்ளே உன்னோட அம்மு வீட்டுக்கு வந்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணுறாரு சண்முகம். சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையோட ஸ்கூலுக்கு போனாலும் தன்னோட அம்மு காணாம போயிட்டாங்க அப்படின்னு வருத்தத்திலே இருக்காங்க. இந்த மாதிரி ஸ்கூலுக்கு போகிற தருணத்தில் தான் ஒரு நிகழ்வு நடக்குது. அப்படி என்னன்னு பார்த்தா இப்போ வரைக்கும் ஜெயில் கஸ்டடியிலேருந்து தப்பிச்சு போயிட்டாங்க அப்படின்ற ஒரு நியூஸுனால இப்போ போலீஸ் மிக தீவிரமாக அபியை தேடிக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் கர்ணாவும் இந்த மாதிரி தான் நியூஸ் வந்திருக்கு, உன்னை என்கவுண்டரில் கூட சுட்டு தள்ளப்பட்டாலும் உன்னை கண்டுபிடி என்னன்னு கூட கேட்குறதுக்கு நாதி இல்லாமல் தான் நீ கிடக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு கர்ணா சொல்லிடுறாரு. இப்போதான் அபிநயாவும், ஏன் இப்படி பண்ணுற, என்னை இவ்வளோ கஷ்டப்படுத்துகிற, தப்பே பண்ணாத என்ன இவ்வளோ ஏன் கஷ்டப்படுத்துகிற அப்படின்னு சொல்லிட்டு கர்ணா கிட்ட கேட்டாலும் இது உன்னோட தலையெழுத்து அப்படின்னு கர்ணா சொல்லிடுறாரு. இந்த தருணத்துலையும் நம்ம அபிநயா தைரியத்தை இழக்காமல் பாவம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, சுடர் உனக்காக நான் எப்படி இருந்தாவது மீண்டு வந்துடுவேன், உனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபிநயா நினைக்கிறாங்க. ஆனால் இதுபடியே என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தா அபிநயாவை போலீஸ் வலை வீசி தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நியூஸ் தெரிய வருது. அதனால கர்ணா இன்ஃபார்ம் பண்ணுறாங்க அந்த ரவுடிக்கிட்ட, இந்த மாதிரி ஒரே இடத்துல வச்சுருந்தா கண்டிப்பாக அபிநயாவை மோப்பம் முடிச்சு போலீஸ்காரங்க அவங்களுக்கு அபிநயாவை கூட்டிகிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால இடத்த மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு கர்ணா சொல்லிடுறாரு. இந்த மாதிரி கர்ணா சொன்னதை கேட்டதுமே ரவுடிகள் எல்லாருமே என்ன செஞ்சுறாங்கன்னா அபியை இந்த இடத்த விட்டு மாற்றணும் அப்படின்றதுக்காக திரும்பவும் ஒரு காரில் வச்சு அபியை கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த தருணத்தில் தான் நம்ம சுடர் என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்கூலுக்கு கிளம்புறாங்க. அப்போ தன்னோட அம்மா முகத்தை பார்த்துறாங்க, கட்டி வச்சு கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுடரும் பார்த்துறாங்க. அப்போ பார்த்ததுமே அம்முன்னு சொல்லிட்டு பின்னாடியே தொடர்ந்து வராங்க. இந்த தருணத்தில் தான் நம்ம வெற்றியும் புலியும் சேர்ந்து வராங்க காரில். அப்போ தான் என்னடா சுடர் பின்னாடியே ஓடி வராளே அப்படின்னு சொல்லிட்டு சுடர் என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு வெற்றியும் கேட்குறாரு. கேட்கவுமே சுடருக்கு என்ன தோணுது அப்படின்னு பார்த்தா சுடர் ரொம்பவே அழுதுகிட்டு என்னோட அம்மு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுகுறாங்க.
இரு சுடர் பொறுமையாக சொல்லு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை கேப்டன் என்னோட அம்மாவை காரில் கட்டி வச்சு கடத்திட்டு போகிறத நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் கிட்ட சொல்கிறாங்க சுடர். என்னோட அம்மாவை எப்படி இருந்தாவது காப்பாற்றி கொடுங்க கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கெஞ்சுறாங்க. அப்போது சுடர் இவ்வளோ தூரத்துக்கு கஷ்டப்படுறத பார்க்க முடியாத வெற்றி என்ன பண்ணுறேன்னா, இரு சுடர் கொஞ்சம் பொறு, இப்போ தானே இந்த கார் போச்சு, வா நம்மளோட வா உன்னை கூட்டிகிட்டு போகிறேன், நம்ம போய் உன்னோட அம்மாவை நான் காப்பாற்றி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு குட்டிப்புலியோட சேர்ந்து இவங்களும் சேர்ந்து கிளம்பி போகிறாங்க. அந்த இடத்துக்கு போனதுமே சுடர் இந்த காரில் தான் என்னோட அம்மாவை கடைசி கூட்டிகிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி கிட்ட கரெக்டாக சொல்கிறாங்க சுடர். அப்போ தான் வெற்றியும் யார் அந்த அம்மா அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம் அப்படின்னு உள்ளே போய் பார்க்குறாங்க. அப்போ தான் அந்த இடத்துல இருக்கிறது அபிநயா அப்படின்னு வெற்றிக்கு தெரிய வருது. அப்போ இந்த இடத்துல உன்னோட அம்மா யார், இவங்க தானே உன்னோட அம்மா அப்படின்னு கேட்டால் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு சுடர் சொல்கிறாங்க. இந்த இடத்துல அவர் கேஷுவலாக விட்டுறாரு வெற்றி. ஏன்னா வெற்றிக்கு ஏற்கனவே தெரியும் சுடர் யாரோட பொண்ணுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காரோ அவங்களுக்கு சொந்தக்காரனா அபி அத்தை தானே வேணும் அப்படின்னு சொல்லி மட்டும்தான் அவர் நினைக்கிறாரு அந்த தருணத்தில். ஆனால் இனிதான் தெரிய போது சுடர் தன்னோட பொண்ணு, தனக்கும் தன்னோட மனைவியான அபிக்கும் பிறந்த பொண்ணு தான் சுடர் அப்படின்ற விஷயம் தெரிய வரப்போகுது. இந்த இடத்துல அவர் என்ன நினைக்க போறாரு அப்படின்னு தான் பார்க்கலாம். ஆனால் அபியை எப்படி ரெண்டாவது மீட்கணும் அப்படின்றது வரைக்கும் அபி தான் அந்த அம்மா அப்படின்றது தெரியவே தெரியாது. அபியை விடுவிக்கிற போகிற நேரத்தில் அந்த ரவுடிகளை அடிக்கும் போது தான் அது அபின்னு அவருக்கு தெரிய ஆரம்பிக்குது. அந்த தெரிஞ்சதுக்கப்புறம் அபியும் ரிலீஸ் பண்ணி போ அப்படின்னு சொல்லிடுறாரு. இந்த இடத்துல தான் சுடர்கிட்ட அம்முன்றது அபியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆமாம் கேப்டன் அப்படின்னு சொல்கிறாங்க சுடர். அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன கேட்குறாருன்னா, அவங்க தான் உன் ஃப்ரெண்டா அப்படின்னு கேட்கவும் ஆமாம் கேப்டன் அப்படின்னு சொல்லவுமே சரி அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாரு. இப்போ இந்த இடத்துல தான் என்ன தோணுதுன்னா, அபியும் போய் பாரு அபி வெளியே வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி, உன்னோட அம்மா வெளியே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி சொல்கிறாரு. உடனே சுடர் போய் அபியை பார்க்கணும்னு சொல்லிட்டு வேமா ஓடி போகிறாங்க. இந்த இடத்துல தான் அபியும் சுடரும் கட்டி அணைச்சிக்கிறாங்க. இதை பார்த்ததுமே ரொம்பவே சந்தோஷப்பட்டாலும் ஒரு இடத்துல இந்த பக்கம் சண்முகமும் பிரபாகரனும் கரெக்டாக தேடி வந்துடுறாங்க. இந்த தனத்தில் தான் இங்கே சண்முகத்துக்கு எப்படி இந்த இடம் தெரிய வந்துச்சு அப்படின்னு பார்த்தா, சுடர் எப்போவுமே தியா தருணோட தான் சேர்ந்து போவாங்க. அந்த இடத்துல தான் சுடர் வந்து அபியை கடத்திட்டு போகிறவங்கள பார்த்து பின்தொடர்ந்து வந்திருக்காங்க. அப்போ அந்த சமயத்தில் தான் இங்கே தருண் வந்து நேராக போய் சண்முகத்துக்கிட்ட, அப்பா இந்த மாதிரி அத்தையை கடத்திட்டு போகிறத சுடர் பார்த்துருக்கா, பின்னாடியே போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே அப்படியா தருண் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஃபோன் பண்ணி யாருக்கு ஃபோன் பண்ணுறாருனா லாயர் பிரபாகரன்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறாரு. இந்த மாதிரி அபியை கடத்திட்டு போகிறாங்களாம் சார், வாங்க சார் அப்படின்னு சொல்லவும் இங்கே பிரபாகரனும் கார் எடுத்துகிட்டு கரெக்டாக வந்துடுறாரு. இவங்க 2 பேருமே பின்னாடி பின்தொடர்ந்து வந்துடுறாங்க இந்த காரை பார்த்து. இவங்க 2 பேரும் வரதுக்குள்ளேயுமே அபியை வெற்றி காப்பாற்றிடாரு. ஆனால் இன்னமும் அபிக்கு தன்னை காப்பாற்றினது யாருன்னு யோசிக்காத நிலைமையில தான் இருக்காங்க. தன்னை காப்பாற்றுனது வெற்றின்னு பின்னாடி தான் யோசிக்க போகிறாங்க. அதுவும் மட்டும் இல்லாமல் வெற்றிக்கும் சுடருக்கும் ஏதோ தொடர்பு இருக்குது அப்படின்னு உணர போகிறாங்க. இந்த இடத்துல கண்டிப்பாக அபிநயா எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டு வெற்றியும் சுடரையும் சேர்றதுக்காக நான் வழியை பார்ப்பாங்களா இல்லை பிரித்து வைக்க போகிறாங்களா அப்படின்றதாங்க இனி வர எபிசோடில் அடுத்தடுத்த ட்விஸ்ட்டாக இருக்க போது. அது மட்டும் இல்லாமல் கர்ணாவை பற்றின உண்மை சண்முகத்துக்கு இது வரைக்கும் தெரியக்கூடாதுன்னு நினச்ச அபி இப்போ தன்னோட வாயாலேயே கர்ணா பற்றினா உண்மையும் பேரையும் சொல்லிட்டாங்க சண்முகத்துக்கிட்ட. இப்போ சண்முகமும் கர்ணா பேரை தான் கர்ணா கிட்ட தான் வேலையும் கேட்டு வச்சுருந்தாங்க. இனிமேல் சண்முகத்துக்கு கர்ணா தான் எல்லாத்துக்கும் காரணம் தெரிஞ்சால் சண்முகம் என்ன பண்ண காத்துட்ருக்காரு அப்படின்றதாங்க இனி வரப்போகிற எபிசோடில் அடுத்தடுத்த ட்விஸ்ட்டாக இருக்க போது. இந்த மாதிரியான சுவாரஸ்யமான நிகழ்வெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. மீண்டும் சந்திப்போம்.